வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஏர்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு வீடியோவே போட்டு வரோம். நீங்கள் அதில் போய் உங்களோட வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இலவசமான முறையில். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லே அவுட் இருக்குது. இப்போ இந்த லே அவுட் இல்லை இந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த ஹோம் அபவுட் கான்டாக்ட் டிஸ்க்ளைமர் ப்ரைவசி பாலிசி டேர்ம் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியா எப்படி போடுறது, இந்த ஃபேஸ்புக் இது எப்படி போடுறது, இதெல்லாம் எப்படி என்ன கோடிங் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் நடத்துன்னு வரார். அவரும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிறார். அவரோட யூடியூப் சேனல் நேம் ஸ்னேக் பாபு கேமிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லைவ் ஸ்ட்ரீம் பாரார். அதாவது என்ன கேம் பாராண்டா பப்ஜி தான் ப்ளே பண்ணுறார். பப்ஜியில் இருக்க ட்ரிக் அண்ட் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை பப்ஜியில் வர புது அப்டேட்டாக இருக்கட்டும், மற்ற பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பாரார். பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லைவ் ஸ்ட்ரீம் பாரார். 2 hours 30 minutes 1 hour அப்படி ஒவ்வொரு நாளும் லைவ் ஸ்ட்ரீம் பாரார். பப்ஜியாக இருக்கட்டும், இல்லை கேமிங் சேனலை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்காக்கள் இவட்ட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். பப்ஜி எப்படி விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை கேமிங் பற்றிய புது அப்டேட்டுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவட்ட சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபு கேமிங். இந்த சேனல் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுப்பேன். மறக்காமல் கிளிக் பண்ணி போய் பாருங்கள் இந்த சேனல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நாங்கள் புலோகரில் எப்படி லே அவுட் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா புலோகரெல்லாம் எப்படி ஃப்ரீயாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, தீம்ஸ் எப்படி போடுறதுலாம் சொல்லி தந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிற 2வது வெப்சைட் உண்டு. ஸோ அதில் நிறைய போஸ்ட் ஒன்றும் போடையில். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போஸ்ட், ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ், ஏர்னிங், பேஜ், லே அவுட், தீம்ஸ், செட்டிங், ரீடிங் லிஸ்ட், வியூ பிளாக் இவ்வளவு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டால் இதெல்லாம் போய் நியூ போஸ்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் புது போஸ்ட்டை எழுதணும். இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டுக்கு எவ்வளோ வியூ இருக்குது, எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வியூ இருக்குது, டோட்டல் வியூ எவ்வளோ, அதெல்லாம் இந்த ஸ்டேட்டஸில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கமெண்ட்ஸ்ன்றது நீங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த கமெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளலாம். ஏர்னிங் இண்டெக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 35 போஸ்ட்டுக்கு மேலே போட்ட அப்புறம் இந்த ஏர்னிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் வரும். அந்த எனேபிளை கொடுத்து நீங்கள் இந்த உங்களோட வெப்சைட்டுக்கு கூகுள் அட்சன்ஸை அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்குது. இந்த பேஜெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வர இந்த ஹோமாக இருக்கட்டும், அபவுட், கான்டாக்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா லே அவுட் ஒன்று இருக்குது. இந்த லே அவுட் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த லே அவுட்டில் என்னென்ன செட்டிங் இருக்குது, அதெல்லாம் எப்படி நாங்கள் போடுறது, அதில் வர கோடிங்கள் என்னென்ன, அந்த கோடிங்களுக்கு அர்த்தங்கள் என்னென்ன, அந்த கோடிங் நாங்கள் எப்படி எடுக்கிறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறது, அந்த முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும். தீம்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதாக்களுக்காண்டி மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம். மறக்காமல் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். கீழே செட்டிங் இருக்கும். செட்டிங்கெல்லாம் இருக்குது. இந்த செட்டிங்கில் என்னென்ன போடணும் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மடியாக விளங்கப்படுத்தின செட்டிங்கில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன எனேபிள் பண்ணணும், என்னென்னத்துக்கு கோடிங் கொடுக்கணும் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தரேன். கீழே பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் இருக்குது. வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களோட வியூ பிளாக் வியூ ஆகி எப்படி இருக்குன்னு காட்டும். நான் ஒரு தீம்ஸ் போட்டிருக்கேன். இந்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சார்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி ஒரு தீம்ஸாக நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ இந்த தீம்ஸில் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த புலோகருக்கு போயிட்டு லே அவுட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ லே அவுட்டை கிளிக் பண்ண முடியாது மேலே டாப் நெவிகேஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வர இதுதான் டாப் நெவிகேஷன். ஓகே, இது இங்கேயும் பெறும், எனக்கு கீழேயும் இருக்குது. ஓகே, சில தீம்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும்தான் இருக்கும், இல்லை சில தீம்ஸில் மேலே மட்டும்தான் இருக்கும். ரெண்டுலேயும் வராது. பட் நான் போகிற இந்த தீம்ஸில் மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் அடையாளம் இருக்குது. அதை கிளிக் பண்ண மாட்டேன், எங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட் டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன் நம்ம 6 இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட்டில் க்ரியேட் ஆகிருக்காது. ஹோம், அபவுட், கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் இருக்காது. எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா இதில் நியூ சைட் நேம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம் அடிக்கலாம். இப்போ நான் டெஸ்ட் அடிக்கிறேன். ஓகே, டெஸ்ட் 1 அடிக்கிறேன். அடிச்சுட்டு இதில் லிங்க் கொடுக்கணும். அந்த லிங்கை அப்படி கொடுக்கணும்னு சொல்லி தரலாம். டெஸ்ட் 1 அடிச்சுட்டு இதில் ஆட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் லிங்கை கிளிக் பண்ணோம்னா அங்கே இந்த இது கீழே ஆட் ஆயிடும். இதை மேலேயும் கீழே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஹோமை மேலே போகணும், இது கீழே வரணும்னா இந்த கீழே முறை கிழித்தோம்னா
வந்து கீழே வந்துடுவேன். ஓகே, இப்போ ஹோம் மெயிலை போட்டு டெஸ்ட்டன் வந்து கீழே வந்துட்டுது. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் சேவ் வந்து கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிங்க் கொடுக்கல. அந்த லிங்க் எப்படி கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லித்தரலாம். சேவை கொடுத்துருவோம். இங்கே சேவை கொடுத்துட்டு நாங்கள் இங்கே போய் பார்த்தோம்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஹோமுக்கு அடுத்தது அபவுட் தான் இருக்குது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா ஹோமுக்கு அடுத்தது டெஸ்ட் வந்துட்டு இப்படி தான் வந்து இதில் வந்து மேல் லேஅவுட்டில் வந்து நெவிகேஷன் இதில் வந்து க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்து எப்படி லிங்க் எல்லாம் கொடுக்குறன்ற வந்து நான் அடுத்த வீடியோ சொல்லி தரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா டாப் சோஷியல் இதுன்னு இருக்குது. அதாவது இந்த சோஷியல் மீடியா இது கேட்டிருக்காங்க. இதுக்குரிய லிங்கல் வந்து நாங்கள் இதெல்லாம் கொடுக்கோம். ஓகே, இது நீங்கள் பென்சில் அடையாளம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே ஓட்டோவாய் வந்து தீம்ஸ் போடைக்கு கொஞ்சம் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா தேவைன்னா அதில் நேமில் அடித்து போட்டு அந்த இதுன்ற லிங்கை கொப்பி இதில் போட்டுட்டு ஆட் லிங்கை கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிடும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஹெட்டர் லோகோன்னு இருக்குது. அதாவது உங்களோட லோகோ. ஓகே, இந்த லோகோ வந்து என்ன மாதிரி வரணும் அதை காட்டுறது தான் இதை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விசேபிளுக்கு கொடுத்துருக்கேன். விசேபிள் வந்து இதை டிக் எடுத்துட்டேன்னா இது வந்து விசேபிளாக போயிடும். இதில் வந்து அந்த இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து அந்த இந்த வெப்சைட்டிൻ്റെ லோகோ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துருக்கேன். உங்களோட லோகோ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. வேறு லோகோ இருந்தால் ரிமூவ் லோகோ கொடுத்துட்டு உங்களோட புது லோகோ வந்து கொடுத்து சேவாக கொடுத்து விடுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மொபைல் லோகோ கேட்டிருக்காங்க. மொபைல் லோகோ எப்படி இருக்கும் கிரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நீங்கள் அதையும் கிரியேட் பண்ணி கொள்ளணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் மெனு, ட்ராப் டவுன், மல்டி ட்ராப் டவுன், மெகா மெனு, இவ்வளோ இப்படி நேம் எல்லாம் மாறி மாறி வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் சீரியஸ், ஆன்லைன் ஏர்னிங் மணி, அதர் லாங்குவேஜ் நாலேஜ், அதர்ஸ் மாதிரி இது இவ்வளோ அந்த ஹோம் இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து மெயின் மெனுக்கு வருது. ஓகே, இது வந்து பென்சில் அடையாளம் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அதில் வரதெல்லாம் ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஹோம் கொடுத்துருக்கேன். மற்ற வெப்சைட் சீரியஸ், ஆன்லைன் பட் அதர்ஸ் லேர்னிங் நாலேஜ், அதர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இதை மாதிரி நியூ சைட் நேமில் டெஸ்ட் தேவைன்னா டெஸ்ட்டு கொடுத்துட்டு சும்மா சொல்கிறேன் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே லிங்க் கொடுக்கணும். அந்த லிங்க் எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு அடுத்த வீடியோ சொல்லி தரலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட்டு கொடுத்துட்டு அட் லிங்கை கொடுக்குறோம். ஓகே, அட் லிங்கை கொடுத்துட்டு அப்புறம் சேவை கொடுத்தோம்னா இந்த இது வந்து உங்களுக்கு அதில் அட் ஆகிடும். அப்புறம் இதுக்கு வந்து லிங்க் எப்படி நாங்கள் போடுறது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வந்து போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு தான் இதுக்கு ஒரு லிங்க் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நான் எப்படின்னா அடுத்த ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க உங்களுக்கு இந்த லிங்க் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி தரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட்டுக்குரிய இது நேமில் காட்டிக்காங்க. உங்களுக்கு ஹாட் போஸ்ட் தேவைன்னா அதை கிளிக் பண்ணி ஹாட் போஸ்ட் போட்டுக்கொள்ளலாம். தேவையில்லைன்னா நான் விசேபிள் பண்ணலாம். இப்போ விசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓன் பண்ணி காட்டுறேன் அப்படி இருக்குமாண்டு. நான் விசேபிள் இருக்குது. ஸோ நான் வந்து விசேபிளை எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிள் எடுவாடு எடுத்து சேவை கொடுத்துட்டு இதில் போனோம்னா இதில் வந்து எனக்கு ரீசெண்ட் போஸ்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்போ அதில் விசிபிள் எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமாண்டு மேலே வந்து 4 போஸ்ட்டுன்ற இது வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகுது. கீழே வந்து நான் முதல்ல பார்த்தோன்னா ரீசெண்ட் போஸ்ட் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு இப்படி தேவைன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கலாம். ஒவ்வொரு தீம்ஸுக்கும் ஒவ்வொரு மாய் வரும். எந்த தீம்ஸுக்கு இப்படி இருக்குது. சில தீம்ஸுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எனேபிள் பண்ணலாம். தேவையில்லைன்னா நீங்கள் வந்து எனேபிள் எடுத்து விடலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சைட் பார் கெஜெட் இருக்குது. இதில் வந்து கெஜெட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் என்னென்ன கெஜெட் ஆட் பண்ணலாம்னா ஆட் கெஜெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அட்சன்ஸுக்குரிய கோட் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அட்சன்ஸ் கிடைச்சிட்டு கூகுளால் அப்படின்றீங்க நீங்கள் இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் கேட்கும். அந்த கோடை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அட்சன்ஸ் வந்து ஷோ ஆகும். கூகுள் அட்சன்ஸ் ஆகட்டும் என்ன அட்சன்ஸுக்கும் கோட் கொடுப்பாங்க. அந்த கோட்டை மேனுவலாக கொடுக்குறதுக்கு இது உங்களுக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் போஸ்ட் போடலாம். பிளாக் சர்ச் அந்த அடையாளத்தை இந்த இடத்துல வர வைக்க போனீங்கன்னா அந்த இதை போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா HTML கோடிங் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து HTML கோடிங்கில் செய்கிறது. இதுக்கெல்லாம் இதை கொடுத்து போட்டு இதுக்குரிய கோடிங்கை தூக்கி போட்டிங்கன்னா இது வந்து அடுத்த ப்ரொஃபைல் தெரியாத இருக்கட்டும். இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடக்குது. உங்களுக்கு தேவையான பார்த்து நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்லேட் தேவைன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் இதில் வந்து இருக்கும். என்னென்ன முறையில் ட்ரான்ஸ்லேட் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களோட இவ்வளோ போஸ்ட் இதுவும் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். ஓகே, இப்படி செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு அட் வந்து ஷோ வரக்கூடிய கோட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களை நார்மலாக ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி இருக்குண்டா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நார்மலாக உங்களுக்கு இப்போ உங்களோட தீம்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு தீம்ஸில் இப்படி ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி ஒரு எம்டி ஸ்பேஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து நான் இன்னும் ஆட்சன்ஸ் ஒன்றும் வாங்கலை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி ஆட்சன்ஸ் இருக்குன்னா இதில் போய் உங்களோட கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்சன்ஸ் கோட்னு இருக்குது. இந்த கோட் இருக்குது. இந்த கோட்டில் வந்து அவங்க கொடுக்குற கோட்டை கொடுக்கணும். இல்லாட்டி கூகுள் அட்சன்ஸ் கிடச்சிட்டுனா அந்த மேனுவலாக செய்ய போகிறீங்க அப்படின்னு இதில் வந்து அந்த கோட் கொடுக்கணும். பட் மேனுவல் இல்லை ஓட்டோ வேண்டாம். இது ஒன்றும் தேவையில்லை. மேனுவலாக கொடுக்குறீங்க மட்டும் இதில் வந்து கோட் கொடுக்க வேண்டி இருக்கும். நான் வந்து விசுவல் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா வந்து பேஜுக்கு போகிறாங்களே இது வந்து டிஸ்டர்பண்ட்டாக இருக்கும். இது ஷோ ஆகிக்கொண்டு இருக்குது. அதுக்காண்டி அதை வந்து எடுத்துக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெயின் போஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை போஸ்ட் தெரியணும் அதெல்லாம் போடணும். அதாவது ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு எத்தனை போஸ்ட் தெரியணுமோ அதை கொடுக்கலாம். போஸ்ட் எண்ணிக்கை அது பட் அடுத்தது பார்க்குறக்கு என்ன உங்களுக்கு இருக்கணும்ண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை கீழே போனோம்னா உங்களுக்கு வந்து
ஒவ்வொரு போஸ்டிங்கில் ரீட் மோர் இருக்கும். இதை நாங்கள் வந்து மாற்றலாம் பேரை மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் பாரில் வந்து ஃபேஸ்புக், சப்ஸ்கிரைபர்ஸ், மற்ற பாப்புலர் போஸ்ட், ஃபாலோ பை இமெயில், லேபிள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்குரிய கோடிங் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பட்டனில் கொடுப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா என் வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஒரு இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் நிற்க வேண்டியது இருக்கும். நின்றீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஓகே, இந்த கிளிக் பண்ண மாட்டா உங்களுக்கு வந்து இந்த கோடிங் இருக்குது. இந்த கோடிங்கை நீங்கள் வந்து பாவிக்கணும். பாவிச்சது தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ்புக் வந்து இப்படி ஷோ ஆகும். அதாவது இதில் லைக் பேஜில் கொடுத்தாங்கண்டா உங்களுக்கு வந்து உங்களோட பேஜ் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த கோடிங்கள் எல்லாம் வந்து நான் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு 20 செகண்ட் நின்றீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் HTTPS வந்து ஸ்டார்ட் ஆகி இதில் முடியுது. அதாவது இவ்வளோத்தையும் வந்து டிலீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் பேஜோட நேமை உங்களோட லிங்கை இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை வந்து இதில் கொடுத்தீங்கன்னா சரி உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கொடுக்காம இதே அப்படி கொடுத்து விட்டிங்கன்னா உங்களோட பேஜில் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து எண்டு தான் ஷோ ஆகும். ஓகே, அதை நீங்கள் மாற்றணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துறீங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் நல்ல ரேங்கான வீடியோவை போடலாம். இல்லாட்டி வேறொரு ஆளோட வீடியோவை ரேங்கான வீடியோட போட போகிறீங்க அப்படின்னீங்க இந்த கோடிங்கை யூஸ் பண்ணி இதில் வந்து இப்படி வீடியோ போடலாம். அதாவது நான் வந்து எந்த யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிளிக்கில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறன்றது. இது வந்து நல்ல ரேங்கான வீடியோ. ஸோ ரேங்க் ஆகணும்டாண்டி போட்டிருக்கேன். எந்த வெப்சைட்டில் போஸ்ட் படிக்க வராக்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இதையும் பார்ப்பாங்க. இது எப்படி போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அசன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா AdGadgetல போய் நான் சொல்ல மாட்டேன். AdGadgetல போய் HTML JavaScript இருக்கும். அதை ப்ளஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து தான் நீங்கள் டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்கை போட வேண்டி இருக்கும். இதில் வந்து இதையும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிங் இருக்குது. இவ்வளோ கோடிங்கையும் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போகும். அதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் இது அப்படியே காப்பி பண்ணி போடவும் கூடாது. அதே மாதிரி இதை வந்து டிலீட் பண்ணி போட்டு உங்களோட வீடியோட URL தூக்கி போட்டாலும் வேலை செய்யாது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, இதில் வந்து ஐஃப்ரேம்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஐஃப்ரேம்லேருந்து இந்த ஐஃப்ரேம் வரைக்கும் டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத இந்த இடத்துல காப்பி பண்ணணும். இப்போ இதாண்டா உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட் அண்ட் பெரிய சூப்பர் ப்ளோ ட்ரைலர் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகுது. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். இல்லை சேரன் இருக்குது. அந்த சேரை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எம்பர்ட்னு இருக்குது. அந்த எம்பர்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பர்ட் ஃபைல் உண்டு, கோடிங் கிடைக்கும் பாருங்க. ஐஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகி கீழே ஐஃப்ரேமில் முடியுது. இதில் கொப்பி ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு கொப்பி பண்ணுறேன். ஓகே, ஐஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகி ஐஃப்ரேமில் முடியுது. கொப்பி கொடுத்து கொப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். அதாவது இந்த ப்ளோகோட செட்டிங்கில் போகிறேன். செட்டிங்கில் போய் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகி இதில் ஐஃப்ரேம் முடியுது தானே. இதை டிலீட் பண்ணிவிட்டு நான் கொப்பி பண்ண வீடியோன்னு அந்த எம்பர்ட் கோடிங் கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி ஷோவாகும் ப்ளே பண்ணுற மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா பாப்புலர் போஸ்ட் இருக்குது, ஃபாலோ பை இமெயில் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக அதில் இருக்க மாதிரி தான். பாப்புலர் போஸ்ட் இருக்குது. உங்கள் எத்தனை போஸ்ட் வேணுமோ அதை கொடுக்கலாம். நேம் மாற்றலாம். ஃபாலோ பை இமெயில் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபீட் பண்ண வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரலாம். உங்களுக்கு தேவைன்னா கேட்டுக்கொள்ளும். கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுக்கொள்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா லேபிள் தெரியும் பாருங்க. லேபிள்ஸ் வந்து நான் வச்சுக்க என்னென்ன மெயின் மெனுவில் வச்சுக்கணும் அதை அந்த இதெல்லாம் லேபிளாக காட்டும். இந்த லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு, அதாவது நீங்கள் போஸ்ட் போட்டால் தான் இந்த லேபிள் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் இருக்கும். லேபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை லேபிள் போகணுமோ அந்த லேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லேபிள்லாம் ஷோவாக வலிக்கிடும். அது எப்படி போடணும் அப்புறம் சொல்லித்தரலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாப்புலர் போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நார்மல். மெனு ஃபுட்டர் இருக்குது. அதாவது கீழான இதுதான். இது வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன் மேலே எப்படி கிரியேட் பண்ணுறேன்ட்டு. அப்படி கிரியேட் பண்ணணும். பட் இதெல்லாம் அப்படி டேர்ம் அண்ட் கண்டிஷன் எங்கே எடுக்கிறது, ப்ரைவசி பாலிசிக்குரிய லிங்க் எங்கே எப்படி எடுத்துக்கொள்கிறது, டிஸ்க்ளைமர் எப்படி எடுக்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோ சொல்லித்தரலாம். ஓகே, மறக்காமல் பாருங்கள். வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளங்கி கொள்றதுக்கு எப்படி வெப்சைட்டில் இலவசமாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அபவுட் ஒன்று இருக்குது. இந்த அபவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளாகோட ஃபோட்டோவையும் போட்டு கீழே அதை பற்றி ஒரு கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். AdGadgetல போய் HTML JavaScript கிளிக் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிடியா நான் வந்து நார்மலாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அப்படி HTML JavaScript கிளிக் பண்ணிவிட்டு இதில் அபவுட் சும்மா கொடுத்துட்டு உங்களுக்கு விரும்பின நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி மேலே போடுங்க. உங்களோட இதில் வந்து
காப்பி பண்ணி போட்டுட்டு என்ன செய்யணும்டா இதில் வந்து இந்த இந்த இவ்வளோ அந்த பீக்கு புற இருக்கிறது தானே இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற எழுத்தை வந்து நீங்கள் மாற்றலாம். உங்களுக்கு என்ன அதில் இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் போட வேண்டி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல போட வேண்டி இருக்கும். இந்த இமேஜுக்கு என்ன செய்யலாமாண்டா, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க இதில் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி போட்டு ஓப்பன் இமேஜ் கொடுத்துட்டு இதில் வர நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இதில் போடணும். இந்த இடத்துல போடணும். அதாவது இமேஜ் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்டார்ட் முடிகிற இடத்துல இந்த மேல் அமுக்குறிக்கு அடுத்ததாக இந்த HTTPSல ஸ்டார்ட் ஆகி JPGயில் முடிகிற மாதிரி பார்த்து அதை வந்து போடணும். ஓகே, நீங்கள் என்ன ஃபார்மேட்லேயும் எடுக்கலாம், என்ன ஃபார்மேட்லேயும் இருக்கலாம், பட் நாங்கள் இப்படி தான் போடணும். ஓகே, இல்லை உங்களோட இதில் வந்து ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யலாமாண்டா, உங்களோட வெப்சைட் உங்களோட ப்ளவர் செட்டிங்கில் போயிட்டு நியூ போஸ்ட்டில் சரி ஏதாவது ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. டக்குனு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுங்கண்டா, இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோட்டோஸ் சும்மா அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜை கொடுத்துட்டு அது திருப்பி ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கொண்டு வந்து டக்குன்னு நீங்கள் அதில் வந்து போட்டாலும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து டிலீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. போட்டு சேவ் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து இந்த இடத்துல வந்து அபவுட் செக்ஷனில் வந்து இப்படி ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி உங்களோட நேமுக்கு மாற்றுறது. இது வந்து ஃப்ரீ என்னுடைய உங்களுக்கு இப்படி கிடக்குது. இது நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் அந்த HTML கோடிங் யூஸ் பண்ணி கூட இதை நாங்கள் வந்து டிலீட் பண்ணி எங்களோட நேமை வந்து கொடுக்கலாம். அதாவது இந்த வெப்சைட்டில் எல்லாம் வந்து எந்த சேனலுக்கே உரித்தானது. உதாரணத்துக்கு காட்டுறேன் மற்ற வெப்சைட்டை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற வெப்சைட் உண்டு. இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து Google AdSense எல்லாம் கிடைச்சிட்டு எனக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் எப்படி செய்யலாம் சொல்லி தரலாம் பாருங்கள். எல்லாம் ஷோ ஆகுது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்னு போட்டு 2020 ஆண்டு காப்பிரைட் ஃபுல்லாக இது வந்து 2020 ஆண்டு காப்பிரைட் வந்து டோக்கெட் தமிழுக்கு மட்டுமே எல்லா ரிசர்வும் பதிவாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து வீடியோ வந்து தனி வீடியோவாக போடணும். எனக்கு வந்து கொஞ்சம் கோடிங் மூலம் தான் செய்யணும். இதுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் கட்டாயம் போடுவேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன். எப்படி இதில் வர லே அவுட் செட்டிங் எல்லாம் என்ன மாதிரி செய்கிறது, அதில் என்னென்ன இருக்குது, எப்படி மாற்றுறதுலாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்டுக்கு நான் வந்து கட்டாயமாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விளக்கம் மட்டும் தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் SV Tamil Tech யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.